டைட்டானிக் விபத்துல இறந்து போன 1517 பேர்ல மொத்தமா 340 உடல்களை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு நாம பார்ட் 1ல சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட பார்ட் 1 பார்க்காதவங்க நம்ம பேஜ்ல இருக்கிற பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. டைட்டானிக் விபத்து நடந்து சரியா 73 வருஷம் கழிச்சுதான் ஆராய்ச்சியாளர்கள் டைட்டானிக்கோட உடைஞ்ச பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு கடலுக்கு அடியில போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். என்னன்னா அங்க ஒரு மனித உடல்களை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு மனித எலும்பை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற 340 டெட் பாடிஸை தவிர மீதி இருக்கிற 1177 பேரோட உடல்கள் என்னதான் ஆகியிருக்கும். இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவங்களோட உடல்கள்ல இருந்த சதையை மீன்கள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீதி இருந்த எலும்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட 3800 மீட்டர் ஆழத்துக்கு போயிருக்கும். அந்த ஆழத்துல இருக்கக்கூடிய தாங்க முடியாத அழுத்தத்தினாலையும் அங்க இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட் ஆசிட்னாலையும் இந்த எலும்புகள் எல்லாம் டிசால்வ் ஆகி காலப்போக்கில் அது இருந்த தடமே தெரியாம மறைஞ்சு போயிருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் நம்மளால மற்றவங்களோட உடல்களை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய உடல்களோட அபிஷியல் எண்ணிக்கை வெறும் 340 மட்டும்தான். இந்த மாதிரி டைட்டானிக் பத்தின ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.